ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சதுமே கரையிற கீ மைசூர் பாக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஈஸியான மெத்தடில் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதை நான் லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன். நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வறுத்துட்டு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒரு கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பாகு மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம வறுத்து வச்ச அந்த கடலை மாவை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில பேர் வந்து 1.5 கப் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திகட்டிரும். ஸோ அதனால் இந்த ரெசிபி நம்ம செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில், 1 கப் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் திகட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா கொதித்து இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நீங்கள் நல்லா அதை தொட்டு பாருங்கள். ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. தொட்ட உடனே இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வரும். அந்தளவுக்கு வந்தாலே போதும். ரொம்ப கெட்டியாகணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தொட்டாலே இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வரும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை மாவை இதுக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி நம்ம செய்யும் போது நம்மளுடைய ஃப்ளேம் வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணும். இப்போ இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு கீ சேர்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே அந்த மாவை கரைக்கிறப்போ 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயிலில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ 1 கப் அளவுக்கு கீ எடுத்தாலே போதும். நம்ம 1.5 கப் எடுத்தோம் அப்படின்னா திகட்டும். அதனால தான் நான் 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீயை வந்து மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் கிளற கிளற அந்த கடலை மாவு வந்து அந்த கீயை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணோம், ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிளறணும். அதே சமயம் அது கெட்டிப்படாமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஊற்ற ஊற்ற அது எந்த அளவுக்கு உறிஞ்சிக்கிட்டே வருதுன்னு. நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது நம்ம ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து நிற்கும். அப்போவே நம்மளுடைய மைசூர் பாக்குக்கு தேவையான அந்த பதம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம ஊற்றும் போது எவ்வளோ ஒரு தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு கட்டியாயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா கட்டி மைசூர் பாக்கு ஆயிரும். இதுதான் இதோடைய சரியான பதம். இந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடும். அப்போவே நமக்கு இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா அந்த பபிள்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம ஒரு மோல்டில் ஊற்ற போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக கீயை வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சதுமே டக்குன்னு ஊற்றிடணும். அப்படி இல்லைன்னா கெட்டியாயிரும். நான் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு மோல்டில் வந்து கீயை வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் டக்குன்னு ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு சைட்ஸ் ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் அப்படின்னா டைமண்ட், எந்த ஷேப்பில் வேணாலும். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். இப்போ இதை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இதோட டெக்ஸ்சரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பேக்கரியில் வாங்குகிற மாதிரி அதே மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது. பாருங்கள், சைட்லலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான
ஒரு கீ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அந்த குவான்டிட்டியில் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கீ மைசூர் பாக் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை செய்கிறது, ரொம்ப கஷ்டமே கிடையாது. வீட்டில் இருக்கிற அந்த பொருளை வச்சு நம்மளே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகணும் கரெக்டாக அப்படின்னா நீங்கள் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்.